எண்ணூர் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து 45 பவுன் தங்க நகை 5 லட்சம் ரொக்கப்பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் விம்கோ நகர் ஸ்ரீரங்கம் அவென்யூ 2வது மெயின் ரோட்டில் வசித்து வருபவர் ஜெயபிரகாஷ். இவரது மனைவி மஞ்சுளா. பல் மருத்துவரான இவர் தண்டையார்பேட்டை அகஸ்தியா அபார்ட்மெண்ட் அருகே கிளினிக் வைத்து நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை 3:30 மணியளவில் மனைவியுடன் கொட்டிவாக்கம் பகுதியில் உள்ள கடற்கரைக்கு சென்றுவிட்டு இரவு 9 மணிக்கு வீடு திரும்பினார். வீட்டில் வந்து பார்த்தபோது வீட்டின் முதல் தளத்தில் உள்ள ஜன்னல் கதவை திறந்து வீட்டின் உள்ளே சென்ற மர்ம மனிதர்கள் வீட்டினுள் இருந்த பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 45 பவுன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரொக்கப்பணம் 1 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து விட்டு தப்பிச் சென்று விட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் எண்ணூர் போலீஸ் உதவி கமிஷனர் ராஜேந்திரன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து சோதனையிட்ட போது கொள்ளையர்கள் பகல் நேரம் என்பதால் அக்கம்பக்கத்தினர் தெருவில் செல்பவர்கள் பார்க்காமல் இருக்க கார் மூலம் கவரை எடுத்து ஜன்னல் ஓரம் போட்டு மறைத்துவிட்டு நிதானமாக ஜன்னல் மற்றும் கிரிலை திறந்து உள்ளே சென்று கொள்ளையடித்துவிட்டு சமையல் அறையில் இருந்த மிளகாய் பொடியை அறை முழுவதும் தூவிவிட்டு சர்வ சாதாரணமாக கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. கைரேகை நிபுணர்கள் கைரேகையை பதிவு செய்து வருகின்றனர். சம்பவம் குறித்து எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.